பரவாயில்ல ஹரிஷ், உனக்கு ஏதோ கொஞ்சம் பேச்சு திறமை இருக்கு போல. இல்லைனா அவ்வளோ கொடூரமான கொள்ளக்காரங்களை கூட பேசியே திருத்தியிருக்க முடியுமா? ஃப்யூச்சரில் நம்ம கம்பெனிக்கு போனதுக்கப்புறம் இந்த பேச்சு திறமையை அதிகமாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லோருடனும் சேர்ந்து மலையிலிருந்து இறங்கும்போது ஹரிஷ் இதை நினைத்து கொண்டான். அவனை நினைத்து அவனுக்கே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது. நடந்த சண்டையில் ஹரிஷ் நினைத்ததை விடவே ரேடியன்ஸின் இழப்புகள் குறைவாக இருந்தது. சிலருக்கு மட்டுமே பெரிய காயங்கள் ஏற்பட்டிருந்தது. அதுவுமே ஹரிஷ் தயாரித்து கொடுக்கும் ஹெர்பல் மெடிசினால் சீக்கிரம் குணமாகிவிடும். அதற்கு பதிலாக அவனுக்கு திறமையான 7 நபர்களும் அவர்களது ஆட்களும் கிடைத்திருக்கின்றனர். ஒரு போரை வழிநடத்துவதற்கு தேவையான தலைமை திறனும் புத்தி கூர்மையும் ஹரிஷிடம் இருப்பதை இந்த சண்டை நிரூபித்தது. அது மட்டுமில்லாமல் இதன் மூலம் ரேடியன்ஸின் பலமும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போனது. சிவகங்கையில் இருந்த கணபதி குடும்பத்தின் பங்களாவில் மணிவேல், பாலா மற்றும் கணபதி 3 பேரும் சேர்ந்து தங்களை சுற்றி நடக்கும் விஷயங்களை பற்றி பேசி கொண்டிருந்தனர். கிட்டத்தட்ட அவங்க போய் அரை நாள் ஆயிடுச்சு. ஏன் இன்னும் எந்த நியூஸும் வரல? மணிவேல் தன் புருவங்களை சுருக்கியபடி யோசனையுடன் கேட்டார். மலையில் இருக்கிற கொள்ளக்காரங்களை நம்ம சாதாரணமாக இடம் போட முடியாது. ரேடியன்ஸ் என்னதான் ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பாக இருந்தாலும் அந்த கொள்ளக்காரங்களை ஜெயிக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒன்றா தான் இருக்கும். கணபதி பொறுமையாக விளக்கினார். ஆனால் இப்போது இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. நம்ம ஊர்க்காரங்களுக்கு முன்னாடி ரேடியன்ஸ் கண்டிப்பாக அந்த கொள்ளக்காரங்களை அழிச்சிருவாங்கன்னு நம்ம வாக்கு கொடுத்துருக்கோம். அது மட்டும் நடக்கலன்னா ரேடியன்ஸ்க்கு மட்டும் இல்லை, நமக்குமே அது ஒரு கெட்ட பேரை தான் மாறி நிற்கும். பாலா கவலையுடன் கூறினார். அப்போது உற்சாகமாக ஓடி வந்த ஜெயந்த் அவர்கள் முன்னால் சந்தோஷத்துடன் தடுமாறி நின்றான். என்னாச்சு ஜெயந்த், ஏன் இப்படி அவசரமாக ஓடி வர? கொஞ்சம் விட்டுருந்தா கீழே விழுந்திருப்ப. பாலா கண்டிப்புடன் கேட்க, சாரிப்பா, நான் கேள்விப்பட்ட நல்ல நியூஸை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னால் வெயிட் பண்ண முடியல. மலையில் இருந்த கொள்ளக்காரங்களோட ரகசிய இடத்தை மொத்தமாக இடித்து தரமட்டமாக்கி தீ வச்சுட்டாங்களாம். சண்டை ரொம்ப பெருசாக நடந்துச்சான். ஆனால் நம்ம சைடு பெருசாக எந்த உயிரிழப்பும் இல்லைன்னு சொன்னாங்க. ஜெயந்த் சொல்லிக்கொண்டே போக, அதை பற்றிலாம் இப்போ யார் கேட்டா? முடிவு என்னாச்சு? அதை ஃபஸ்ட்டு சொல்லு. பாலா தன் மகன் முடிப்பதற்கு முன்னால் ஆர்வமாக கேட்டார். நம்ம ஹரிஷன் அந்த 7 கொள்ளக்காரங்களையும் தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாராம். அது மட்டும் இல்லாமல் அவங்க இனிமேல் திருந்தி வாழ போகிறதா சொல்லியிருக்காங்க. ஜெயந்த் சொல்லி முடிக்க பாலாவும் மணிவேலும் எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியாமல் உட்கார்ந்திருந்த சேரில் இருந்து எழுந்து விட்டனர். அப்படின்னா ஹரிஷ் ஜெயிச்சிட்டான், அதைத்தானே சொல்ல வர? கேட்ட மணிவேலின் கண்கள் சந்தோஷத்தில் பெரிதாக விரிந்தது. ஹரிஷ் தன்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றி விட்டதை நினைத்து அவரால் தன் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்தி கொள்ளவே முடியவில்லை. என்னால் நம்பவே முடியல. ஹரிஷா இதை செஞ்சு முடிச்சான். ரேடியன்ஸோட வலிமை நாம் எதிர்பார்த்ததை விடவே அதிகமாக இருக்கு போல தான் தெரியுது. பாலாவும் ஆச்சரியத்துடன் கூற, கணபதிக்கோ தன் மனதில் இருந்த பெரிய பாரம் இறங்கியதைப் போல இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் சரியான ஆளின் மீதுதான் தன் பந்தயத்தை கட்டியிருந்தார். அதை நினைக்கும் போதே அவருக்கு திருப்தியாக இருந்தது. ஹரிஷும் ரேடியன்ஸோட மெம்பர்ஸும் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய லெவலில் வரவேற்பு கொடுக்கணும். ஊரில் இருக்கிற முக்கியமான குடும்பங்களுக்கு தகவல் சொல்லிவிடுங்க. அவங்க எல்லாரையும் உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வர சொல்லுங்கள். கணபதி தன் வயதையும் மறந்து உற்சாகத்துடன் அடுத்தடுத்து உத்தரவுகளை பிறப்பித்தார். கணபதியின் வீட்டில் இருந்த சந்தோஷத்தோடு ஒப்பிடும்போது சிவபாலனின் வீடு நேர் எதிராக இருந்தது. அங்கு சூழ்நிலையே ரொம்ப மோசமாக இருக்க ஹரிஷ் கொள்ளைக்காரர்களை அடக்கிவிட்ட செய்தி கேள்விப்பட்டவுடன் சிவபாலன் கோபத்தில் கொந்தளித்தார். தன் முன்னால் நின்ற மூர்த்தியை தீயாக முறைத்தவர், அந்த மலையை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது சுலபம், ஆனால் வெளியிலிருந்து ஒருத்தர் உள்ளே வர்றது கஷ்டம்னு சொன்னேன். அந்த 7 பேரும் எதுக்கும் லாய்க்கில்லாதவனுங்க, வெறும் வாய் மட்டும் தான் பேசுவானுங்க போல. இப்போ பாரு, ஹரிஷ் போன கொஞ்ச நேரத்துலேயே அவங்க எல்லாரையும் தன்னோட காலுக்கு கீழே விழ வச்சிட்டான். இனி அவன் கொன்னாலும் கேட்கறதுக்கு யாரும் இல்லை என்று கத்தினார். அதற்கு பதில் பேச முடியாமல் அமைதியாக நின்ற மூர்த்தி சில நிமிடங்களுக்கு பிறகு முடிந்தவரை தைரியத்தை வரவழைத்து கொண்டு, எனக்கு உங்கள் நிலைமை புரியுது சார், ஆனால் இப்போதைக்கு அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கிருந்து நம்மளோட ஃபேமிலி தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பார்க்கணும். இந்நேரத்துக்கு இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் பின்னாடி இருந்து வேலை செஞ்சது நாம தாங்கிற விஷயம் ஹரிஷுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவளையே அந்த கொள்ளைக்காரங்க கூட நம்மளை பற்றி அவங்ககிட்ட போட்டு கொடுத்துருக்கலாம் என்று சொன்னான். அவன் சொன்னது சரிதான். உண்மையில் சிவபாலன் அந்த 7 கொள்ளைக்காரர்களுடனும் நீண்ட காலமாகவே ரகசிய தொடர்பு வைத்திருந்தார். அவர்களை தவிர ஊரில் உள்ள மற்ற எல்லா குடும்பங்களுக்கும் பிரச்சனையை உண்டாக்க சொல்லி அவர்களுக்கு தேவையான பணமும் கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் ரேடியன்ஸ் அவர்களை தாக்க வரும் திட்டத்தை பற்றி முன்கூட்டியே அவர்களுக்கு தகவல் கொடுத்ததும் சிவபாலன் தான். அதையெல்லாம் நினைத்து பார்த்த சிவபாலன் அங்கிருந்த சேரில் அமர்ந்து ஆழ்ந்த மூச்சை எடுத்து விட்டார். தன்னை அமைதிப்படுத்தி கொள்ள தன்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்தார். பின்பு மெதுவாக கண்களை திறந்த அவர் எதிரில் பதட்டத்துடன் நின்ற மூர்த்தியை ஆழமாக பார்த்தார். என்னோட குடும்பத்தை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும், ஆனால் அதுக்காக நான் செஞ்ச விஷயங்களெல்லாம் இப்போ வெளியில் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. இதுக்கு மேலே உனக்கு என்கிட்ட சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைனா நீ இங்கிருந்து வெளியே போகலாம் என்று அவன் முகத்தில் அடித்தது போல சிவபாலன் கூற, மூர்த்தி அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தான். அவர்கள் குடும்பத்துடன் தப்பித்து போவது நல்லது என மூர்த்தி ஆலோசனை கூற அவனை நிமிர்ந்து பார்த்த சிவபாலன்,
என் குடும்பத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை நான் ஏற்கனவே செஞ்சுட்டேன். ஆனால் அதை பற்றின விஷயங்கள் எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். இப்போ என்கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு எதுவும் இல்லைன்னா நீ இங்கிருந்து கிளம்பலாம் என்று முகத்தில் அடித்தது போல சொன்னார். அதை கேட்டதும் மூர்த்தி கண்களை விரித்து சிவபாலனை பார்த்தான். அவனுடைய உதடுகள் நடுங்க. ஏதோ சொல்ல நினைத்தான், ஆனால் அவனால் அதை சொல்ல முடியவில்லை. மலையில் உள்ள கொள்ளைக்காரர்களை ஹரிஷ் பிடித்துவிட்ட செய்தியை அறிந்தபோது சிவபாலனின் குடும்பம் பாதுகாப்பாக மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டுமென்றால் அவர்களைச் சேர்ந்த சிலரை தியாகம் செய்ய வேண்டியிருக்கும் என்று மூர்த்தி அறிந்திருந்தான். ஆனால் பல வருடங்களாக சிவபாலனின் பர்சனல் அசிஸ்டண்டாக இருக்கும் தன்னையே அவர் இப்படி வெளியே தள்ளுவார் என்று அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. இப்போதைக்கு இந்த ரூமை விட்டு வெளியே போகச் சொன்ன அவர் வீட்டை விட்டும் துரத்த ரொம்ப நாள் ஆகாது என்று அவனுக்கு புரிந்தது. அதே நேரத்தில் சிவகங்கையை நோக்கி சென்ற அந்த ஹைவேயில் நூற்றுக்கணக்கான ரேடியன்ஸ் மெம்பர்களை ஏற்றிக்கொண்டு கார்களும் பஸ்களும் வரிசையாக சென்றன. அதை பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. பல்வேறு பணக்காரர்கள் ரேடியன்ஸில் முக்கியமான மெம்பர்களாக இருந்தாலும் இந்த துறையின் மீது ஆர்வம் இருந்த பல இளைஞர்கள் ரேடியன்ஸில் இணைந்திருந்தார்கள். பொதுவாக டாப் 10 ஆர்கனைசேஷனை போன்ற மற்ற அமைப்புகள் தங்கள் அமைப்பில் சேர விரும்பும் ஒருவரின் பின்புலத்தையும் செல்வாக்கையும் வைத்துதான் அவர்களை தங்களுடன் சேர்த்து கொண்டனர். ஆனால் ரேடியன்ஸ் அப்படி அல்ல. அதில் ஒருவர் சேர்வதற்கு அவர்களுக்கு தேவையான அடிப்படை தகுதிகள் இருந்தால் மட்டும் போதும். அவர்களுடைய நேர்மையையும் விசுவாசத்தையும் சோதிக்கும் வகையில் சில டெஸ்டுகள் மட்டும் வைத்து அமைப்பில் இணைத்துக் கொள்வார்கள். அங்கு பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடெல்லாம் இல்லை. திறமைக்கு மட்டுமே மரியாதை இருந்தது. அதனாலேயே கடந்த சில மாதங்களில் பல இளைஞர்கள் ரேடியன்ஸில் இணைந்திருந்தார்கள். அவர்களுக்கு தேவையான மரியாதையும் அங்கு கிடைத்தது. அவர்கள்தான் இப்போது ஹரிஷுக்கு ஆதரவாக அந்த சண்டையில் பங்கேற்றார்கள். அந்த பஸ்களில் ஒன்றின் உள்ளே ஹரிஷ் கண்களை மூடி சாய்ந்திருந்தான். அப்போது பாஸ் என்று அந்த கொள்ளைக்காரர்களில் ஒருவன் அழைக்க அது பஸ்ஸில் இருந்த எல்லோரின் கவனத்தையும் ஈர்த்தது. நாம் ஊர் போய் சேர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க. அப்புறமா பொறுமையாக உட்காந்து நம்ம பேசலாம். ஹரிஷ் கண்களை திறக்காமலேயே பதில் சொன்னான். அது இல்லை, நாங்கள் ஏற்கனவே உங்கள் பின்னாடி வந்துட்டதால உங்ககிட்ட சில விஷயங்களை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறோம். அதை ஊர் போய் சேர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டா நல்லதுன்னு யோசிக்கிறோம் என்று கவனமாக வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசினார். அப்படியா, சரி சொல்லுங்க என்றபடி ஹரிஷ் நிமிர்ந்து உட்கார்ந்தான். அவன் முகத்தில் விருப்பு வெறுப்பு என்று எந்த அறிகுறியும் இல்லை. எதிரில் இருப்பவன் சொல்லப்போவதை கேட்கும் ஆர்வம் மட்டுமே தெரிந்தது. அதுக்கு முன்னாடி எங்களை முறையாக அறிமுகப்படுத்துறதுக்கான நேரம் இதான்னு நினைக்கிறேன். எங்களை பொதுவாக கொள்ளைக்காரங்க இல்லைனா QMLன்னு நாங்களே வச்சுக்கிட்ட பட்டப்பெயரை வச்சு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் நாங்கள் இப்போ திருந்தி இந்த அமைப்பில் ஒரு பகுதியாக மாறப்போகிறதால எங்களோட உண்மையான பெயரோட இந்த புது வாழ்க்கையை தொடங்கணும்னு நினைக்கிறோம் என்றவன் தங்களுடைய பெயர்களை சொல்ல, சூப்பர், நானே அதை பற்றி கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா இனிமே உங்கள் எல்லாரோட சொந்த பெயரில் தான் நாங்கள் கூப்பிட போகிறோம். ஹரிஷ் உற்சாகத்துடன் கூற அவர்களின் முகம் மலர்ந்தது. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லி ஆகணும். உண்மையை சொல்லணும்னா நாங்கள் அந்த மலையில் இருந்தப்போ ஊரில் செல்வாக்காக இருக்கிற சிவபாலன் ஃபேமிலி தான் எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உதவியாக இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் மலை வழியாக கீழே போகிற முக்கியமான பொருட்கள் பற்றின தகவல்களையும் அவங்க தான் எங்களுக்கு தருவாங்க. நாங்கள் அதை கொள்ளையடித்து விற்று வர்ற லாபத்தில் ஒரு பகுதியை அவங்களுக்கு கொடுத்துருவோம். எங்களை பொறுத்த வரைக்கும் பணங்கிறத தாண்டி நாங்கள் பாதுகாப்பாக உயிர் வாழ்கிறதுக்காக மட்டும்தான் இதை செஞ்சோங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவன் சொல்லி முடிக்க அதை கேட்ட ஹரிஷின் முகம் இருண்டது. எங்களை அழிக்கிறதுக்காக ரேடியன்ஸில் இருந்து சில பேர் நீங்கள் அழைச்சிட்டு வரீங்கன்னு தகவலை சொன்னதும் அவங்க தான். எத்தனை மணிக்கு அங்கே வரீங்க அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் கரெக்டாக எங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் நீங்கள் சரியாக மலையடிவாரத்துக்கு வந்த உடனே எங்களால் பாம்பு போட்டு அட்டாக் பண்ண முடிஞ்சது. அவன் ஒரு குற்ற உணர்வுடன் உண்மையை ஒப்புக்கொண்டான். நிஜத்தில் ஹரிஷும் ரேடியன்ஸின் ஆட்களும் வரப்போகிறார்கள் என்று தெரிந்தவுடன் அவர்கள் ஒரு நீண்ட சண்டைக்கு தயாராக இருந்தார்கள். ஆனால் ரேடியன்ஸின் மெம்பர்கள் அவர்கள் நினைத்ததை விட சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தனர். அதுவும் குறிப்பாக ஹரிஷின் தலைமையின் கீழ் அவர்கள் ஒவ்வொரு நகர்வையும் கவனமாக எடுத்து வைக்க கொள்ளைக்கார கூட்டத்தால் அவர்களை எதிர்த்து போராட முடியவில்லை. தன் எதிரில் இருந்தவன் சிவபாலன் பற்றிய உண்மைகளை சொல்லி முடித்ததும் ஹரிஷ் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். அவனுடைய முகம் இறுகி போய் கல்லாக மாறியிருந்தது. சிவபாலனை பற்றி தான் நினைத்திருந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் அவன் மனதில் மீண்டும் ஒரு முறை வந்து போனது. புனித் விஷயத்தில் கூட ஹரிஷிடம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக தன் சொந்த மகனை அவன் பின்னால் போகச் சொன்னவர் என்பதால் அவர் மீது ஹரிஷுக்கு ஒரு தனி மரியாதை இருந்தது. அது மட்டும் இல்லாமல்
ரேடியன்ஸின் முக்கியமான ஆட்களை தன் வீட்டிற்கு அழைத்து வரச் சொல்லி ஹரிஷிடம் அவர் கேட்டிருந்தார். அவர்களுக்கு பெரிய அளவில் விருந்து கொடுக்கப் போவதாகவும் சொன்னார். மணிவேலும் பாலாவும் ரேடியன்ஸ் அமைப்பு கொள்ளைக்காரர்களிடமிருந்து தங்களை காப்பாற்ற உதவ வேண்டும் என்று கேட்டபோது கூட சிவபாலனும் அதற்கு பெரிய அளவில் ஆதரவு தெரிவித்தார். இதெல்லாம் சேர்ந்துதான் ரேடியன்ஸ் ஆழமாக கால் ஊன்றுவதற்கு இந்த ஊர் பொருத்தமாக இருக்கும் என்று ஹரிஷ் முடிவு செய்தான். ஆனால் தன் முன்னால் ஒரு போலி முகத்தை காட்டிவிட்டு முதுகுக்கு பின்னால் ஒரு நச்சு பாம்பை போல மோசமாக செயல்பட்டிருப்பார் என்று அவன் நினைக்கவே இல்லை. அதுவும் ரயில்வே ஸ்டேஷனில் பாம்பு வெடித்த விஷயத்தில் அவர்தான் மெயில் கல்பிரிட் என்பதை அறிந்தபோது ஹரிஷுக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. இப்போது கொள்ளைக்காரர்கள் மூலமாக மணிவேலின் குடும்பமும் மற்ற குடும்பங்களும் சந்தித்த பிரச்சனைகளுக்கு பின்னால் சிவபாலனும் ஒரு முக்கிய குற்றவாளியாக இருந்திருக்கிறார் என்பதை தெரிய வந்தவுடன் ஹரிஷுக்கு ஒரு மாதிரி மூச்சு அடைத்தது. ஒரு மனுஷன் இப்படி தன்னை நம்பின எல்லார் முதுகுக்கு பின்னாடி இருந்தும் குத்த முடியும், அதுவும் சொந்த ஊருக்கு எதிராகவே? அதற்கு மேல் அவனுக்கு யோசிக்க கூட பிடிக்கவில்லை. அதிர்ஷ்டவசமாக ரேடியன்ஸ் எல்லாவற்றையும் சமாளிக்கும் அளவுக்கு வலிமையாக இருந்தார்கள். அப்படி மட்டும் இல்லாவிட்டால் அந்த கொள்ளைக்காரர்களின் கையில் மாட்டி இறந்திருப்பார்கள். இதையெல்லாம் நினைக்கும்போது அவனுடைய மனதில் கோபம் பொங்கி வர தன்னுடைய உள்ளங்கையை மடக்கி ஆத்திரத்தை கட்டுப்படுத்தி கொண்டான். அதே நேரத்தில் இங்கு சென்னையில் தீபக், தர்ஷினி மற்றும் நீரஜ் 3 பேரும் அந்த கட்டிடத்தின் கீழ் அமைதியாக காத்திருந்தனர். கட்டிடத்திற்கு உள்ளே கடுமையாக சண்டை நடக்கும் சத்தம் இன்னும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தது. அப்போது திடீரென எல்லா சத்தங்களும் நின்று அந்த கட்டிடமே பேர் அமைதியில் மூழ்கியது. அதை உணர்ந்ததும் தீபக்கும் தர்ஷினியும் ஒருவர் முகத்தை ஒருவர் பயத்துடன் பார்த்து கொண்டனர். என்னாச்சுன்னு தெரியல, நான் உடனே உள்ள போய் பார்க்குறேன். தீபக் அவசரமாக கிளம்ப, இல்லை தீபக் வேண்டாம், உள்ள சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல, இப்போ நீங்கள் உள்ளே போகிறது உங்களுக்கு ஆபத்தாக முடியலாம். முதல்ல உள்ளே இருக்கிற நம்ம ஆளுங்களை யாராவது ஒருத்தர் வெளியே வரட்டும், இன்னும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் யாருமே வெளியே வரலனா நானும் உங்கள் கூட உள்ளே வரேன். தர்ஷினி அவனை அமைதிப்படுத்தினாள். கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் கழிய ஸ்ரீதர் அழுத்தமான காலடிகளுடன் படிகளில் கீழே இறங்கி வந்தான். அவனுடைய ட்ரெஸ் மொத்தமும் இரத்தக்கரையாக இருக்க அவனது முகத்தை பார்த்தாலே போன காரியம் வெற்றிகரமாக முடியவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. என்ன ஸ்ரீதர், உன்னால் சந்தனா அண்ணியையும் அக்ஷராவையும் காப்பாற்ற முடிஞ்சதா? நீரஜ் சீரியஸாக கேட்க முயற்சித்தாலும் அவருடைய குரலில் ஒரு ஏளனம் கலந்திருந்தது. ஆனால் அதையெல்லாம் கவனிக்கும் மனநிலையில் ஸ்ரீதர் இல்லை. உங்களுக்கு கிடைச்ச நியூஸில் ஏதோ தப்பு இருக்குது, அவங்க இங்கே இல்லை சொன்ன ஸ்ரீதர் அவனை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. இன்னும் உங்களுக்கு 2 நாள் மட்டுமே டைம் தரேன், அதுக்குள்ளே நீங்கள் அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலனா இந்த விஷயத்தில் ரேடியன்ஸ் நேரடியாக களத்தில் இறங்கும், கடுகடுவென்ற குரலில் கூறிய ஸ்ரீதர் தன் ஆட்களை அழைத்து கொண்டு அங்கிருந்து வேகமாக வெளியேறினான். இதை கேட்டதும் தீபக்கும் தர்ஷினியும் கவலையான முகத்துடன் மீண்டும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். ஸ்ரீதர் எந்த அர்த்தத்தில் அதை சொன்னான் என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். இப்போது ரேடியன்ஸ் ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பாக மாறிக்கொண்டு இருப்பதும் அவர்களால் முடியாதது எதுவும் இல்லை என்பதை பற்றியெல்லாம் அவனும் கேள்விப்பட்டிருந்தான். ரேடியன்ஸுக்கும் ஹரிஷுக்கும் என்ன சம்பந்தம் என்பது அவனுக்கு சரியாக தெரியாவிட்டாலும் ஸ்ரீதர் ஹரிஷின் வலது கை என்பதும் அவன் இந்த சில மாதங்களாக ஹரிஷுக்காக வேலை செய்கிறான் என்பதும் அவனுக்கு தெரியும். அதே நேரத்தில் ஹரிஷ் தன்னை நம்பி ஒப்படைத்த ஒரு வேலையை அவன் சரியாக செய்து முடிக்காவிட்டால் நாளைக்கு ஹரிஷை எப்படி நேருக்கு நேர் சந்திப்பது என்ற சங்கடமும் தீபக்கு ஏற்பட்டது. தர்ஷினிக்கோ இவ்வளவு கஷ்டப்பட்டும் சந்தனாவும் அக்ஷராவும் கிடைக்கவில்லையே என்ற வருத்தம் இருந்தது. அவர்கள் இருவரும் அடுத்து என்ன செய்வது என்று தங்களுக்குள் பேச ஆரம்பிக்க நீரஜ் குறுக்கே எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றான். அந்த ஊர் மொத்தமும் இருந்த செல்வாக்கு மிக்க மனிதர்கள் அனைவரும் கணபதியின் வீட்டில் ஒன்று கூடியிருந்தார்கள். நம்ம ஹரிஷ் தம்பி இதில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாருன்னு நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன்ல, ஒருத்தரை பார்த்தா நமக்கு தெரியாதா, அந்த தம்பி முகத்தில் தான் கை வச்ச காரியமெல்லாம் ஜெயமாகும்னு எழுதி ஒட்டியிருக்க. ஒரு பெரியவர் தன் மீசையை முறுக்கி விட்டபடி கெத்தாக கூறினார். ஆமாம், அப்போ நான் கூட நீ சொல்கிறது உண்மைன்னு தானே சொன்னேன், நாம் கூட அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோமே. அவருக்கு பக்கத்தில் இருந்த இன்னொருவரும் வேகமாக தன்னை தற்காத்து கொண்டார். ஹரிஷ் மாதிரியான ஒரு திறமையான ஆள் தான் நமக்கு தேவை. நமக்காக எவ்வளோ பெரிய ஹெல்ப் அவர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளவு நாளாக ஹரிஷையும் ரேடியன்ஸ் மெம்பர்களையும் மோசமாக பேசிக்கொண்டு இருந்த ஒருவன் இப்போது அப்படியே தலைகீழாக மாற்றி பேசினான். அவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மணிவேலின் முகத்தில் ஒரு சிரிப்பு தோன்றியது. என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது? பாலா ஒரு ஆச்சரியத்துடன் அவரிடம் கேட்க,
என்னோட தத்து பையன் இவ்வளோ பெரிய சண்டையில் ஜெயிச்சுட்டு வரான். அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்காதா என்ன? மணிவேல் முகத்தில் இருந்த சிரிப்பு மாறாமல் பதில் சொன்னார். அதுவும் சரிதான். அப்புறம் இதுக்கப்புறம் ஹரிஷ் அப்புறம் ரேடியன்ஸுக்கு நம்ம ஊரில் ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்கும்னு நீ நினைக்கிறியா? இந்த பெரிய மனுஷங்களாம் அவனை ஆதரிப்பாங்களா? அதோட இங்கே இருக்கிறவங்க ரேடியன்ஸில் மெம்பர்ஸாக சேர விரும்புவாங்களா? பாலா கேள்வி எழுப்ப மணிவேல் முகத்திலும் அதை பற்றிய சிந்தனை தோன்றியது. வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் இந்த விஷயத்தில் ஹரிஷின் மனதில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருப்பது பாலாவுக்கும் மணிவேலுக்கும் தெரிந்துதான் இருந்தது. ஏற்கனவே ஊரின் அதிகாரத்தை கைப்பற்றுவதில் உள்ளூரின் பெரிய கைகளுக்கு இடையில் ஒரு மறைமுகமான போட்டி இருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த ஊருக்கு சம்பந்தமே இல்லாத ஹரிஷை அதிகார மையமாக மாற அவர்கள் அனுமதிப்பார்களா? மணிவேலுக்குள் கேள்வி எழ அங்கிருக்கும் பெரிய மனிதர்களை பார்த்தார். அவருடைய பார்வை மேலும் மேலும் ஆழமானது. ஆட்டம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. இவர்கள் எல்லோருமே தங்களுடைய சகாக்களை மீறி தங்களின் அதிகாரத்தை நிலைநாட்ட முயற்சிக்கும் இந்த நிலையில் அவர்களுக்கு போட்டியாக வந்திருக்கும் ஹரிஷை எப்படி எதிர்கொள்வார்கள்? மணிவேல் அதை பற்றி தீவிரமாக யோசிக்க தொடங்கினார். அப்போது ஹரிஷும் ரேடியன்ஸின் மெம்பர்களும் இருந்த வாகனங்கள் வந்து நிற்க ஊர் மக்கள் அனைவரும் அவர்களை வரவேற்க தயாராக இருந்தார்கள். உள்ளூர் தலைவர்கள் யாராலும் சாதிக்க முடியாத ஒன்றை இன்றைக்கு ரேடியன்ஸின் துணையோடு ஹரிஷ் சாதித்திருக்கிறான். கொள்ளைக்காரர்களால் மலையில் மட்டும் ஆபத்து இருக்கவில்லை, அவர்களுடைய அடியாட்கள் அவ்வப்போது ஊருக்குள் வந்து திருடவும் செய்தனர். அதனால் கொஞ்ச நாட்களாகவே அந்த ஊர் மக்கள் பயத்துடன் தான் வாழ்ந்து வந்தனர். இப்போது அந்த அச்சத்தில் இருந்து அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைத்திருக்கிறது. இனிமேல் அவர்கள் நிம்மதியாக தூங்குவார்கள். அதை நினைத்து உற்சாகமடைந்த மக்கள் ஹரிஷையும் மற்றவர்களையும் ரொம்பவே சந்தோஷமாக வரவேற்றார்கள். மற்ற செல்வாக்குமிக்க மனிதர்களுக்கிடையில் நடக்கும் உள் அரசியலை பற்றியெல்லாம் அவர்களுக்கு எதுவும் தெரியாது என்பதால் அவர்கள் நடிக்க தேவையின்றி இயல்பாக இருந்தனர். ஹரிஷ் தம்பி, நீங்கள் எங்களை விட்டு போயிடாதீங்க, எங்கள் ஊர்லேயே இருங்க, அப்போ தான் நாங்கள் ரொம்ப பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுவோம். ஒரு நடுத்தர வயது பெண்மணி கூறவும் மக்கள் அதற்கு ஆதரவாக கூச்சலிட்டனர். மாஸ்டர், சாரி ஹரிஷ் சார், இந்த ஊரில் நம்மளோட மரியாதை முன்னை விட ரொம்ப அதிகமாக இருக்கும் போல என்றான் பாரி. பொது இடங்களில் தன்னை மாஸ்டர் என்று அழைக்க வேண்டாம் என ஹரிஷ் கூறியிருந்தது நினைவுக்கு வர அவன் சட்டென்று தன்னை திருத்தி கொண்டான். ஹரிஷோடு சேர்ந்து ரேடியன்ஸின் மெம்பர்களுக்கும் மக்களின் சந்தோஷமான வரவேற்பு கிடைக்க பாரி இந்த புதுவிதமான உணர்வை மிகவும் ரசித்தான். இது அவனுடைய சொந்த ஊரில் கிடைத்த அனுபவத்திற்கு நேர் எதிராக இருந்தது. அவர்களின் குடும்பம் சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் மக்கள் ஒரு நாளும் அவர்களிடம் அன்பு காட்டியதில்லை. அவர்களை பார்த்தாலே பயத்தை தான் வெளிப்படுத்தினார்கள். தங்கள் குடும்பத்தால் அவர்களுக்கு நிறைய துன்பங்கள் ஏற்பட்டதால் அவனை நேரில் பார்த்தாலே முகத்தை திருப்பி கொண்டு போய்விடுவார்கள். ஆனால் இங்கு எல்லோரும் அவனை மாலை மரியாதையுடன் சந்தோஷத்துடன் வரவேற்று நலம் விசாரித்தார்கள். மக்கள் இப்படி அவனுடன் உற்சாகத்துடன் பேசுவது அவனுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்தது. ஹரிஷின் பக்கம் சேர்வதென்று தாங்கள் எடுத்த முடிவு மிகச் சரியானது என்று அவனுக்கு மீண்டும் ஒரு முறை உறுதியானது. நல்லவனாகவும் நேர்மையாகவும் இருப்பதால் கிடைக்கும் உண்மையான அன்பின் உணர்வை அவன் முழு மனதோடு அனுபவித்தான். மாஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ். ஹரிஷின் பக்கத்தில் குனிந்து அவன் மெதுவாக சொல்லவும் அதை புரிந்து கொண்டது போல் அவனை பார்த்து சிரித்தான் ஹரிஷ். மற்றவங்களுக்கு கெட்டது செய்கிறதுக்கும் நல்லது செய்கிறதுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சொன்னபடி அவனுடைய தோளை தட்டிய ஹரிஷ், இனி என்ன சூழ்நிலையிலையும் நீ உன்னோட பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போகக்கூடாது என்றான். கண்டிப்பா ஹரிஷனா, பாரி உறுதியுடன் சொல்ல ஹரிஷ் ஆச்சரியத்துடன் புருவத்தை உயர்த்தினான். அதை பார்த்து சந்தோஷப்பட்ட பாரி உற்சாகத்தில் ஹரிஷை அண்ணா என்று அழைக்க ஹரிஷ் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தான். நரேந்திரன் எங்களுக்கு அண்ணாவாக இருந்தாலும் அவன் எங்களை தப்பாக தான் வழி நடத்தினான். அவனோட ஞாபகத்தில் தான் நான் இது வரைக்கும் உங்களை அண்ணான்னு கூப்பிட யோசித்தேன். ஆனால் இப்போ உங்கள் கூடவே இருக்கும்போது தான் உண்மையான சகோதரன் எப்படி இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இனிமேல் நீங்கள் தான் எனக்கு உண்மையான அண்ணன். பாரி மனதார சொல்ல ஹரிஷ் ஒரு அழகான புன்னகையுடன் அதை ஏற்றுக்கொண்டான். அந்த 7 கொள்ளைக்காரர்களும் அவர்களுடன் தான் இருந்தாலும் அவர்களை பொதுமக்கள் யாருக்கும் அடையாளம் தெரியாது என்பதால் எல்லோரையும் மொத்தமாக ரேடியன்ஸின் மெம்பர்கள் என்று நினைத்து கொண்டார்கள். அதனால் யாரும் அவர்களை வித்தியாசமாக நடத்தவில்லை. வாணியின் மேற்பார்வையில் அவர்களையும் தன்னுடைய ஆட்களையும் தங்கும் இடத்துக்கு அனுப்பி வைத்த ஹரிஷ் பாரியை மட்டும் அழைத்து கொண்டு கணபதியின் வீட்டுக்கு வந்தான். அவர்கள் இருவரும் உள்ளே நுழைந்தவுடன் பெரும் ஆரவாரமும் கைத்தட்டல்களும் கேட்டது. வாழ்த்துக்கள் ஹரிஷ் தம்பி, எங்கள் ஊரை ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து வெளியே வர நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க.
நாங்கள் எல்லாருமே அந்த நன்றியை மறக்க மாட்டோம். அங்கிருந்த உள்ளூர் தலைவர்களில் ஒருவர் அவனை பாராட்டினார். தொடர்ந்து நிறைய பேர் தங்கள் வாய்க்கு வந்ததை வைத்து ஹரிஷையும் ரேடியன்ஸ் அமைப்பையும் புகழ மணிவேலும் பாலாவும் ஓரமாக நின்று அதை பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் ஹரிஷின் கவனத்தை ஈர்க்க நினைத்தனர். அதோடு தங்களை அவனுக்கு நெருக்கமானவர்களாக காட்டிக்கொள்ளவும் முயற்சித்தனர். உங்கள் அன்பான வார்த்தைகளுக்கு ரொம்ப நன்றி. ரேடியன்ஸுக்கும் எனக்கும் ஃப்யூச்சரில் உங்கள் மூலமாக ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். ஹரிஷ் அவர்களுக்கு மரியாதையுடன் பதில் சொன்னான். கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் ஹரிஷ். நீங்கள் இங்கே இருந்தால் தான் நாங்கள் ரொம்ப பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் வாழ முடியும். ஹரிஷுக்கு ஐஸ் வைக்கும் நோக்கத்துடன் ஒருவன் கூற, அப்புறம் ஹரிஷ், என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்குது, நீங்களும் அதில் பங்காக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லுங்கள், நாம் அதை பற்றி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னொரு பிஸ்னஸ்மேன் ஹரிஷை தன் வலைக்குள் இழுக்க முயற்சித்தான். இதையெல்லாம் பார்த்த பாலாவும் மணிவேலும் ஒருவரையொருவர் பார்த்து ரகசியமாக சிரித்து கொண்டனர். அதே நேரத்தில் அதே ஊரில் இன்னொரு பங்களாவில் தங்கியிருந்த சஞ்சய் மோகன் தன் ஆட்களில் ஒருவனை அழைத்து மலையில் நடந்த விவரங்களை பற்றி தகவல் சேகரித்து வரச் சொன்னான். கொஞ்ச நேரத்தில் அங்கு நடந்ததை பற்றிய எல்லா விவரங்களும் அவனுக்கு தெரிய வர அவன் அமைதியாக கேட்டுக்கொண்டான். அப்போது அங்கே வேகமாக பதட்டத்துடன் ஓடி வந்த இன்னொருவன் சஞ்சய்க்கு பக்கத்தில் வந்து குனிந்து மெதுவாக ஏதோ சொல்ல, உடனே சோஃபாவில் இருந்து எழுந்த சஞ்சய் கோபத்துடன் தன் முன்னால் இருந்த சேரை விசிறி அடித்தான். அவன் அடித்த வேகத்தில் அந்த சேர் துண்டு துண்டாக உடைந்து சிதறியது. அந்த நேரத்தில் அவனுடைய முகம் ரொம்ப கொடூரமான ரியாக்ஷனை வெளிப்படுத்தியது. கடைசியில் என்னாச்சு? சந்தனாவையும் அக்ஷராவையும் அவங்க காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்களா? கடுமையான குரலில் அவன் கேட்க, இல்லை பாஸ், அவங்க வரப்போகிறத நாங்கள் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் நம்ம ஆட்கள் அவங்கள சரியான நேரத்தில் வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க. ஆனால் நடந்த சண்டையில் நம்மளோட ஆளுங்க சில பேர் இறந்துட்டாங்க. அதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்க எல்லாருமே நம்மக்கிட்ட இருந்த முக்கியமான ஆளுங்க. அந்த நபர் பொறுமையாக நடந்ததை எடுத்து சொன்னான். ஏன் நம்ம ஆளுங்களால் அவங்க எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியல? சஞ்சய் இப்போதும் கோபத்துடன் தான் கேட்டான். அது வந்தவங்க நம்மளை விட அதிகமான பலத்தோடு இருந்தாங்க. அதனால் நம்ம ஆளுங்களால் சரியான நேரத்தில் தப்பிக்க முடியல. பக்கத்தில் நின்றவன் நடுங்கிக் கொண்டே பதில் சொன்னான். ஹரிஷ் மாதிரி ஒருத்தனுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. என்ன அவங்கிட்ட பவர்ஃபுல் இருக்குது, நம்மக்கிட்ட அது இல்லை. அது இருந்தால் நம்ம ஆளுங்களும் ரொம்ப பலசாலியாக மாறுவாங்க என்று தனக்குள் முணுமுணுத்தவன், சந்தனாவும் அக்ஷராவும் தான் எனக்கான ட்ரம்ப் கார்ட்ஸ். அவங்க இல்லைனா ஹரிஷ்கிட்ட இருந்த அந்த ஃபார்முலாவை வாங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமா இருக்காது என மீண்டும் ஒரு முறை சொல்லி கொண்டான். பாஸ், நாம் ஏன் சென்னையில் இன்னும் அதிகமாக நம்மளோட ஆளுங்களை இறக்கக்கூடாது? அவனுடைய அசிஸ்டண்ட் தயங்கி கொண்டே கேட்டான். அப்படி செஞ்சால் நான் ஹரிஷுக்கு பயந்த மாதிரி ஆயிடாதா? கோபத்துடன் ஆரம்பித்த சஞ்சய், ஆனால் நிஜமாவே நான் நினச்சதை விட அவன் ரொம்பவே பவர்ஃபுல்லானவனாக தான் இருக்கான். இதுக்கு நான் ஏதாவது செஞ்சு தான் ஆகணும் என்று மெதுவாக சொல்லி முடித்தான். பின்பு சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தவன், சரி, நம்ம ஆளுங்களை மொத்தமாக கிளம்பி சென்னைக்கு வர சொல்லு. இதே மாதிரி இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் நாம் திரும்ப வந்துட்டோங்கிற விஷயத்தை தெரியப்படுத்துங்க. அவங்களில் யாரும் நமக்கு எதிராக செயல்படக்கூடாது. அப்படி நடந்தால் நம்ம கோபத்தோட விளைவு என்னங்கிறத அவங்க பார்க்க வேண்டியிருக்கும்னு வான் பண்ணுங்க என்று உத்தரவிட, ஓகே பாஸ், அப்படியே செஞ்சிடறோம் என சொல்லிவிட்டு அவர்கள் வேகமாக அந்த ரூமை விட்டு வெளியேறினார்கள். நியூயார்க்கில் இருந்த ராஜேஸ்வரன் மாளிகையில் சாயாதேவி ரெஸ்ட் எடுத்து கொண்டிருந்தாள். அவளுடைய முகம் வெளிரி காணப்பட்டது. சாயா மேம், இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா? ரேணு பிரியா கவலையுடன் கேட்டாள். கவலைப்படாத ரேணு, சத்யன் என்னை உடல் ரீதியாக காயப்படுத்தலை. என்னோடய ஆற்றலில் தான் ஏதோ குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்கான். எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாளில் நான் முழுமையாக குணமாயிடுவேன். பதில் சொன்ன சாயாதேவி மெதுவாக எழுந்து உட்கார்ந்தாள். போயும் அந்த ஹரிஷை காப்பாற்றுறதுக்கு சத்யன் முடிவு பண்ணியிருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நம்ம என்ன செய்கிறது சாயா மேம்? ரேணுபிரியா மெதுவாக கேட்டாள். சத்யன் போட்டி நடந்த அன்று தன்னை மரியாதையுடன் நடத்தவில்லை என்றாலும் சாயாதேவியிடம் நல்லபடியாக நடந்து கொள்வான் என்றுதான் ரேணுபிரியா நினைத்தாள். ஆனால் அன்றைக்கு மீட்டிங் நடந்தபோது சத்யன் சாயாதேவியிடமும் கடுமையுடன் நடந்து கொண்டது மட்டுமில்லாமல் அனைத்து அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் பெரியவர்கள் முன்னிலையில் அவளுடன் சண்டை போடவும் தயாராகிவிட்டான். அதனால் கோபமடைந்த சாயாதேவி தன்னுடைய சக்தியை அவனுக்கு எதிராக பயன்படுத்த முயற்சித்த போது சத்யன் ஏதோ செய்து அவளுடைய உள் ஆற்றலில் குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டான். ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் இருந்து வெளியே வந்து ஹரிஷை தேடி போகலாம் என்று அவர்கள் நினைத்தபோது
திடீரென சாயாதேவி மயங்கி விழுந்தாள். அவளுக்கு அங்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பதை விட நியூயார்க்குக்கு அழைத்து வருவது நல்லது என நினைத்த ரேணுபிரியா அடுத்த ஃப்ளைட்டிலேயே அவளை இங்கு அழைத்து வந்து விட்டாள். என்னதான் இருந்தாலும் ஹரிஷ் அவங்க காலேஜோட ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட். அவனோட டேலண்ட்டை மனசில் வச்சுக்கிட்டு அவன் மூலமாக தங்களோட காலேஜுக்கு ரொம்ப பெரிய ஃப்யூச்சர் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த விஷயத்தை நாம் முதல்லயே எதிர்பார்த்துருக்கணும். சாயாதேவி ஒரு பெரும் மூச்சுடன் கூறினாள். அவளுடைய கண்களில் ஏமாற்றம் தெரிந்தது. அப்படின்னா ஹரிஷுக்கு எதிராக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதா? அவன் இஷ்டம் போல என்ன வேணாலும் செய்யலாம் இல்லையா? ரேணுபிரியா கடுப்புடன் கேட்டாள். அவளை ஆதரவாக பார்த்த சாயாதேவி, நீ இதை நினச்சி ரொம்ப வரி பண்ணிக்காத. வருஷம் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட்டுன்னு ஒன்று நடக்கும். கண்டிப்பாக இந்த வருஷம் சென்னை காலேஜ்லேயும் அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதனாலேயே தங்களோட வாழ்க்கையை இழந்திருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதில்ல? சாயாதேவி கேட்க அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்பதை ரேணுபிரியா உடனே புரிந்து கொண்டாள். சாயா தன்னுடைய அடுத்த மூவை வரப்போகும் அந்த ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட்டின் போது நகர்த்த விரும்பினாள். அது மட்டும் இல்லை, அந்த டைமில் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் ரொம்ப பிஸியாக இருக்கும். அவங்களால ஹரிஷுக்கு இதே மாதிரி பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஸோ அதுதான் நமக்கான நல்ல சான்ஸாக இருக்கும். சாயாதேவி உறுதியான குரலில் கூறினாள். அவள் சத்யன் ஹரிஷுக்காக தன்னுடன் சண்டை போட்டதை வைத்து அவர்கள் ஹரிஷுக்கு தனிப்பட்ட முறையில் பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் என்று நினைத்து விட்டாள். இருந்தாலும் அவளுடைய மனதில் இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருந்தது. சத்யனை பொறுத்தவரை ஹெர்பல் மெடிசன் துறையில் அவனுக்கென்று ஒரு நல்ல பெயரும் மரியாதையும் இருந்தது. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி அயோக்கியனான ஹரிஷுக்கு ஆதரவாக செயல்பட முடியும்? அப்படி ஒரு மோசமான நபரை ஆதரிக்கும் அளவிற்கு சத்யன் நிச்சயம் முட்டாளாக இருக்க முடியாது. இதில் வேறேதோ ஒரு விஷயம் இருப்பதாக அவளுடைய உள் மனது எச்சரித்தது. ஒருவேளை ஹரிஷ் கிட்ட நமக்கு தெரியாத ஏதாவது ரகசியம் இருக்கா? இல்லை ரேணுபிரியா, அவனை பற்றின தப்பான டீட்டெயில்ஸை யூனியனுக்கு அனுப்பி வச்சிருக்க வாய்ப்பு இருக்கா? அப்படின்னா ராஜேஸ்வரன் ஃபேமிலி ஹரிஷோட உண்மையான குணத்தை மறைச்சு தப்பாக வெளியே சொல்லியிருப்பாங்களா? மொத்தத்தில் ஹரிஷ் உண்மையிலேயே நமக்கு எதிரி தானா? சாயாதேவிக்குள் அடுக்கடுக்காக கேள்விகள் எழுந்தது. அவள் ரேணுபிரியா போல எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்படுபவள் இல்லை என்பதோடு அதிபுத்திசாலியும் கூட என்பதால் அவளால் எல்லா கோணத்திலும் யோசிக்க முடிந்தது. இதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக விசாரித்து உண்மையை கண்டுபிடிக்கணும். இதில் கண்டிப்பாக ரேணுபிரியாவோட ஹெல்ப் கிடைக்காது. அவள் ஹரிஷ் அடி மனசில் இருந்து வெறுக்கிறாள். அதனால் நான் தனியாக தான் இதில் ஏதாவது செஞ்சாகணும் என மனதிற்குள் முடிவெடுத்து கொண்டாள். சென்னையில் இருந்த டாப் 10 ஆர்கனைசேஷனின் சீக்ரெட் பிளேஸில் முகில், உத்ரன் மற்றும் மற்ற அமைப்புகளின் தலைவர்களும் ஒன்று கூடியிருந்தார்கள். ஹரிஷை இன்னும் நம்மளால் பிடிக்க முடியல. இப்போ நாம் என்ன செய்கிறது? முகில் கொஞ்சம் கவலையுடன் கேட்டான். ஹரிஷை பற்றி உண்மையிலேயே நாம் ரொம்ப குறைச்சி எடை போட்டோன்னு நினைக்கிறேன். நாம் அவரோட மாமியாரை விட்டுருக்கக்கூடாது. ஆனால் திரும்பவும் அவங்கள கடத்தி வச்சாலும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவனுக்கு அவங்க மாமியார் மேலெல்லாம் ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரிலாம் தெரியல. உத்ரன் யோசனையுடன் கூற, அப்படின்னா அவங்ககிட்டருந்து பவர்ஃபுல் ஃபார்முலாவை வாங்க நாம் வேறு யாரையாவது தான் கடத்தி வச்சுருக்கணும். இன்னொருவர் பதிலுக்கு சொல்ல கூட்டத்தில் இருந்த சிலர் முகத்தை சுளித்தனர். இந்த மாதிரி செய்வது அவர்களது கொள்கைகளுக்கு எதிரானது என்றாலும் ஹரிஷிடமிருந்து பவர்ஃபுல் ஃபார்முலாவை வாங்குவதற்கு அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருந்தார்கள். அவர்கள் எல்லோருமே தங்களுடைய காலேஜின் பலத்தை அதிகப்படுத்தி கொள்ள விரும்பினார்கள். இதுவரை அவர்களில் பெரும்பான்மையானோர் தாங்கள் செய்ததை நினைத்து கொஞ்சம் கூட வருத்தப்படவில்லை. அவர்களை பொறுத்தவரை இறுதி இலக்கு என்பது மட்டும்தான் குறியாக இருந்தது. அப்போது உத்ரன் எழுந்து நின்று அந்த ரூமில் இருந்த எல்லோரையும் ஒரு முறை பார்த்தான். நான் வேணா நம்ம ஆளுங்களில் கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு போய் அவனோட அப்பா அம்மாவை நம்ம கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வரவா என்று கேட்க ஒரு நடுத்தர வயது மனிதர் கோபமாக எழுந்து, நீங்கள் எல்லாரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இதை செய்யறதுக்கு உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமாக இல்லையா என்று கேட்டார். அவர் அப்படி சொன்னது அங்கிருந்த எல்லோரின் கவனத்தையும் ஈர்த்தது. அவர் NS ஹீலர் காலேஜின் தலைவர் ஆவார். அவர் ஏற்கனவே 6 நிலைகளை கடந்த ஒரு சக்தி வாய்ந்த நிபுணராக இருந்தார். அவர் வழக்கமாக அமைதியாக இருப்பவர் என்பதால் திடீரென இப்படி எழுந்து பேசியது எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தியது. நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உத்தரன் எழுந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு கேட்டான். வேற எப்படி சொல்கிறது? ஏற்கனவே நம்ம விதிமுறைகளை மீறி ஹரிஷோட மாமியாரை கடத்திட்டு வந்து வச்சோம். இதுக்கும் தனிப்பட்ட முறையில் அந்த ஹரிஷ் எந்த தப்புமே செய்யலை. அப்படிப்பட்ட அப்பாவியான ஒருத்தனை இந்த மாதிரிலாம் பிளாக்மெயில் செய்கிறது உங்களுக்கு மோசமான ஒன்றா தோணலையா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.
லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.